ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். சந்தோஷமா இருக்குங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவருடைய கிருபை தான் நம்மளுக்கு சுத்த கிருபையா தயவாக இருக்கிறது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. பின்பு மோசே சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் என்ன கிடையாமல் நடந்தார்கள்? தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். மைக்கில் வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததுனால அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தர் கவனிங்க, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க. தேவராமன் சொல்றீங்க. அவர்கள் செங்கடலை தாண்டி வந்த பிறகு ஒரு இடத்துக்கு வராங்க. சூர் வனாந்தரத்தில் வரும்பொழுது அவர்கள் தண்ணி இல்லாமல் இருக்குது. ஒரு மனுஷன் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் இருந்துட்டு ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க, தண்ணி இருக்குது. எடுத்து வாயில் விற்கிறாங்க, கசப்பாக இருக்குது. அதனால மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எல்லாம் சொல்லுங்க. மோசே கர்த்தரை நோக்கி என்ன பண்ணா? கூப்பிட்டான். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ற. ஆண்டவரே, எங்களுக்கு தண்ணி இல்லை ஆண்டவரே, தண்ணி இருக்குது, கசப்பா இருக்குது ஆண்டவரே. ஆண்டு சொல்றாரு, பக்கத்தில் ஒரு மரம் இருக்குதுப்பா, அதை வெட்டி நீ அதில் போடு, அந்த கசப்பெல்லாம் நீங்கி அது இனிப்பான தண்ணீராக மாற்றப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மரம் ஆமென் கல்வார் சிலுவை மரத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய கசப்பை எல்லாம், கசப்பான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு இனிப்பான சந்தோஷமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த பெரிய கசப்பு தான், தண்ணி இருக்குதான், வாயில குடிக்க முடியல தான். ஆனால் அதனுடைய பெரிய தீர்வு எப்படி வந்தது என்றால், நம்ம சூழல் காட்டில் இருக்குது தெரியுங்களா, கடல் நீரை அந்த இடத்துல பார்க்குறேன் நான். கடல் தண்ணியை அப்படியே பள்ளம் போட்டு ரோடு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. தண்ணி பார்த்துருக்கீங்களா? வருஷத்துல பார்த்துருக்கலாம். அந்த தண்ணி உப்பு தண்ணி எடுத்து என்ன பண்ணுறாங்க? சுத்திகரித்து குடிக்கிற தண்ணியாக மாற்றுறாங்க. இங்கே எந்த ஒரு ப்ராசஸும் நடக்கலை. அது பண்ணுவதற்கு ஆயிரக்கணக்கான கோடி நம்ம கவர்மெண்ட் அரசாங்கம் செலவிடுகிறது. ஆனால் இந்த கசப்பான தண்ணீரை, இதை குடிக்க முடியாத தண்ணீரை, ஆமேன், அதுக்கு எதுக்கும் பிரயோஜனமில்லாத தண்ணீரை ஒரு சின்ன ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடுறாங்க. உடனே மதுரமாக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் சின்ன காரியத்தின் மூலியமாக பெரிய தீர்வை கர்த்தர் கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மீண்டும் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்று நாம் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியத்தில் நம்மளுக்கு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுப்பாராக. நான் ஒரு காரியத்தை மட்டும் நான் மறக்க மாட்டேன் பாருங்க. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடிலாம் ஃபுல்லாகவே ஸ்கின் அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல வெள்ளை வெள்ளையாக, இங்கெல்லாம் வெள்ளை, இங்கெல்லாம் வெள்ளை, அசிங்கமாக இருக்கும். நான் அதனால் ஷேவிங் கூட நான் பண்ண மாட்டேன். ஷேவ் பண்ண போனான்னு வச்சுக்கேன், அந்த கடைக்கார கேட்பேன், என்ன நான் உங்கள் ஸ்கின் இப்படி இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போனேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் மீனில் நிறைய சாப்பிட்ணும், அப்பாவுடைய ஸ்கின் அப்படியே இருந்ததுனால. அப்புறம் ஒரு சோப்பு ஒன்று எழுதி கொடுத்தாரு. அந்த சோப்பு வந்து ஆயில் விட்டு சோப்புன்னு நினைக்கிறேன். அது 158 ரூபா அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரேட்டு ஏற்றிட்டாங்க, 180 ரூபா அப்படி ஏற்றிட்டாங்க, அதிகமாக ஏற்றிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்னார் ஒரு மீன் மாத்திரை ஒன்று எழுதி கொடுத்தாரு. நான் சொன்னேன், எனக்கு மீன் மாத்திரலாம் வேணாம், நாங்கள் மீன்கார் தான், எங்கள் வீட்டில் நான் தான் நிறைய மீன் சாப்பிடுவேன், அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால் அந்த மாத்திரை அவர் எழுதலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நாம் நினச்சி கொண்டு இருந்தோம். ஆனால் நான் என்ன நடக்க தெரியாது, இது உடம்பு ஃபுல்லாக இந்த வெள்ளை வெளி ஆயிடமென்று பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரே ஒரு சோப்பு தான், மருந்து போல மாத்திரை ஒரு சோப்பு நிமித்தமாகவே ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம் நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனை, நம்மளுக்கு தான் பெரிய தேவைகள் என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல போடுறாங்க, அந்த தண்ணீர் மதுரமாக மாறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கசப்பையும் என்னுடைய கசப்பையும் கல்வார் சிலுவையில எல்லா கசப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வார் சிலுவை மரத்தின் மூலியமாக தான் நம்ம வாழ்க்கை இனிப்பாக மாறுகிறது. கல்வார் சிலுவை மரத்தின் மூலியமாக தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதே அங்கே தண்ணீர் பிரிச்சிருந்தா கசப்பாக இருக்கும் பாருங்க. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. அங்கேயும் ஒரு தண்ணி கசப்பாதுக்கு பாருங்க. 2 ராஜாக்கள். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தட்டது. குடியிருப்பதுக்கு இந்த பட்டணம் நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதே அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூட்டுக்கு அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த இடத்துல ஒரு தண்ணி காசைக்கு குடிக்கிற மாதிரி இல்லை. அந்த தண்ணி குடிச்சானா அங்க மரணம் வருகிறது, சாவு வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு காரியம் தான். உப்பு எடுத்து அது கலக்கி அந்த இடத்துல ஊத்துறாரு எலிசா. அங்க பண்ணும் பொழுது அந்த தண்ணீர் குடிக்கிற தண்ணியாக மாற்றப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குடியிருப்போ நல்லது, ஆனால் தண்ணீரோ கெட்டதா இருக்கிறது. எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் வாங்க போனீங்கன்னா சொல்லுவாங்க, தண்ணி நல்லா போர் தண்ணி வருங்க, நல்லா குடிக்கிறது கிரவுண்ட் வாட்டரு நல்லா இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? அப்போ இந்த தண்ணி அந்த ஒரு இடம் வாங்க போனோன்னா தண்ணி எப்படி இருக்குலாம் பார்ப்பாங்க. இடமும் நல்லா இருக்குது, ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இல்லை. மனுஷன் சாகாதபடிக்கு ஒரு சின்ன உப்பு எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல அந்த கலைக்கு போடுறாரு. அந்த தண்ணீர் நல்ல தண்ணியாக மாறுகிறது நான் பார்க்கிறேன். திபிராமன் சொல்றீங்க, தண்ணீர் நல்ல தண்ணியாக மாறுகிறது பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்க தான் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கீங்க. நீங்க தான் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கீங்க, ஒளியா இருக்கீங்க. பக்கல பசங்க, நீங்கள் பக்கல பசங்க சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்திற்கு, இந்த கிராமத்திற்கு உப்பா இருக்கீங்க, சாரமா இருக்கீங்க, ஒளியா இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கசப்பு அந்த தண்ணி நல்லா இல்லைங்க. ஒரு உப்பை ஏற்றுன்னு வந்து கலக்கி அந்த இடத்துல ஒரு அது கருத்து சொன்ன மாதிரி செய்யறாரு. அந்த தண்ணீர் எல்லாமே அது குடிக்கிற தண்ணீராக நல்ல தண்ணீராக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம இந்த கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் தான் இந்த கிராமத்துக்கு உப்பா இருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த பகுதிக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது, ஒரு பாதுகாப்பா இருக்கிறது, ஒரு மேன்மையாகவே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்து கிராமத்தில் கடலுக்கு போயிட்டு ஆனால் திரும்பி வராமல் உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க. நம்ம கிராமத்தில் அந்த காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் ஜீவனோடு பாதுகாக்கிறார். நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஏதோ ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வருகிறது. இந்த கிராமத்திற்கு இந்த ஊழியத்தில் நீங்க நான் தான் உப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உப்பு கலக்கி கொண்டு வந்து அவற்றை நீரூற்று அண்டைக்கு போய் உப்பு அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலம் பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த கிராமத்திற்கு நீங்க தான் உப்பா இருக்கீங்க. ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்திற்கு, உங்க சந்ததிக்கு, சொந்தக்காரங்களுக்கு நீங்க தான் உப்பா இருக்கீங்க. தேவராமன் சொல்றீங்க, என்னுடைய பாரம் எல்லாம் இப்படிதான் இருக்குது ஆண்டவரே. என் கிராமத்துல யாருமே நரகத்துல போக கூடாது, ரட்சிக்கப்படாமல் யாரும் மரிக்க கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஏசப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பாரத்தை, இந்த ஜபத்தை என்னோடு கூட ஏறிடுங்க ஏசப்பா. என் கிராம மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா. என் கிராம மக்கள்லாம் பாதுகாக்கப்படணும் ஏசப்பா. எல்லாரும் நிச்சயம் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. சாவு வராதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, சாவு வராதபடிக்கு ஆமென். அந்த தண்ணீரை உப்பை கலந்து போட்டது போல இந்த கிராமத்தில் எங்களை வைத்து யாருமே நரகத்தில் போகக்கூடாது, யாருமே ரட்சிக்கப்படாமல் மரிக்க கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமோ நான் தேவன் நோக்கி வேண்டிக் கொள்கிற விண்ணப்பமா இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. தேவராமன் சொல்றீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பாரம் அப்படிதான் இருக்க வேண்டும், உங்களுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்க வேண்டும். யாருமே நரகத்தில் போகக்கூடாது. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இந்த தண்ணி பிரச்சனை தான்.
பக்கத்து கர்நாடகாரன் என்ன கொடுக்க மாட்டான்? கோபி என்ன கொடுக்க மாட்டான்? தண்ணி கொடுக்க மாட்டான் சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நம்ம வீட்டு தண்ணி பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு சண்டை. ஆமே, இந்த தண்ணி பிரச்சனை தான் ரொம்ப கொடுமையான பிரச்சனை ஆகுது. தண்ணி குழா, தெரு குழா சண்டையில் என்ன வருது? மோட்ரு தண்ணி ஒருத்தர் மேலே டேங்க் மாற்றணும். அப்போ இந்த தண்ணி பிரச்சனை தான். இப்போ ஆயாவுடைய அந்த கேன் தண்ணிக்கு இவ்வளோ ஒரு காரியமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் வசிக்கிற இந்த பகுதியில் நீங்கள் தானே உப்பா இருக்கிறோம். பாலாய் கடந்தாலும் சாரமிட்டு கடந்தாலும் நாம் வசிக்கிற இந்த பகுதியில் ஒரு நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்துக்கே பாதுகாப்பு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே 50 நீதிமான இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ, 10 நீதிமானதை அழிக்க மாட்டீரோ? இல்லப்பா, ஒரு நீதிமான இருந்தாலும் இந்த பட்டணத்துக்கு அழிவு வராது, இந்த பட்டணத்துக்கு மீட்பு வரும். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? உங்கள் நிமித்தமாக இந்த கிராமத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். நம்ம நிமித்தமாக இந்த கிராமத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு பாதுகாப்பு வரும். யாருமே நரகத்தில் போகாதபடிக்கு ஏசப்பா நீங்கள் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் உப்பாக வைத்திருக்கிறார். பக்கல் பசங்க, இந்த கிராமத்துக்கு உங்களையும் என்னையும் உப்பாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த ஒரு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி குடிக்க முடியல. ஆனால் சின்ன பிரச்சனைலேருந்து பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த 2 சம்பவத்தை இங்கே பார்க்குறோம். தண்ணி இருக்குது, தண்ணி கொடுக்க முடியல. இன்னொரு 2 காரியத்தை காண்பிக்க போகிறேன். அங்கே தண்ணியே இல்லை. இந்த 2 இடத்துல தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்க முடியல. இன்னும் 2 இடத்தை காண்பிக்க போகிறேன். தண்ணி இல்லை. அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆகாருடைய குழந்தை ஆமென், அங்கே தண்ணிக்காக அங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? சாராள் சொன்னது நிமித்தமாக ஆகாரையும் அங்கே பிள்ளையும் துரத்தி விடுறாங்க. ஆகாரையும் அந்த பிள்ளையும் துரத்தி விடுறாங்க. அவங்க போகும்பொழுது அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் ஆமென் தண்ணி தீர்ந்து போகிறது. தண்ணி தீர்ந்து போனதால என்ன நடக்குது பாருங்க. ஆமென், 15ஆம் வசனம். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, எல்லாம் கர்த்தர் கவனிங்க. துரத்திலிருந்து ஆயாவுடைய வாட்டர் தண்ணி தான், அதே தண்ணி தான் இங்கே பிரசங்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தயவு செஞ்சு அந்த தண்ணியை விட்டு இந்த தண்ணியை பாருங்க. நீங்க குடிக்கிற தண்ணி மீண்டும் தாகம் எடுக்கும். ஆண்டு கொடுக்கிற தண்ணீர் ஒரு நாள் உங்களுக்கு தாகம் எடுக்காது. அதெல்லாம் பின்னாடி வசனம் வருது பாருங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்க. துருத்தியில் தண்ணீரை செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளை யாருடைய சத்தத்தை கேட்டாரு? பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கிறாரு. ஆமென். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். தண்ணி இல்லாமல் யாரும் சாகுவாங்களா? தண்ணி இல்லாமல் சாவாங்களா? கரெக்டாக கவனிங்க. அப்போ தண்ணி இல்லாமல் அங்கே சாக போறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, தண்ணி காலி ஆயிடுச்சு. அவங்க வனாந்தரத்தில் ஒரு பாலைவனமான இடத்துல சாரா என்ன பண்றாங்க? துரத்தி விட்டுறாங்க. இந்த பிள்ளை நிமித்தமாக என் பிள்ளைக்கு உபத்திரம் வரும் என்று சொல்லி அங்கே துரத்தி விட்டு போகும் பொழுது தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. தேவன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு ஆகாருடைய கண்களை திறந்து அங்க ஒரு கிணறை காண்பிக்கிறார். அந்த தண்ணீர் அங்க குடித்து அந்த பிள்ளை பிழைக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவராம சொல்றீங்க. அல்லேலூயா. தண்ணீர் இல்லாமல் இருக்கிறதுங்க. எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துருவை கண்டு போய் துரத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தால். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தண்ணீரே இல்லை, வாய்ப்பே இல்லை, வனாந்தரத்தில் மழையே இல்லை, எந்த ஒரு குழாவும் இல்லை, எந்த தண்ணீர் வரப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் வழியே இல்லாததுல புதிய வழிகளை திறந்து நீரூட்டை காண செய்தார். அந்த பிள்ளை அந்த குடும்பத்தை கர்த்தர் பிழைக்க செய்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில கூட வழியே இல்லாத நேரத்தில் சாகிறதுன்னு அர்த்த நிலைமை, வேற வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு சாவ தவிர வேற வழியே இல்லை, வாழ்வதற்கு வேற வழியே கிடையாது, நான் மேல வருவதற்கு வேற வழியே கிடையாது, என் தலை நிமிர செய்வதற்கு வேற வழியே கிடையாது, எனக்கு சாவு என்று அர்த்தவேல் நாம் நின்று கொண்டு நம்ம தவித்து கொண்டு நம்ம போராடி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் புதிய வழிகளை திறந்து புதிய வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புதிய வழிகளை திறந்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளுக்கு ஜீவனையை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரிய மாணவனே உன் ஆத்துமா
சத்தமா பாடலாமா? நல்லதொரு போராட்டமே. எத்திராம சொல்றீங்க, பிரியமானவனே நீங்க வாழ்வீங்க, நீங்க வாழ்வீங்க, நீங்க சாக மாட்டீங்க, நீங்க வாழ்வீங்க, உங்க பிள்ளைகள் வாழும், உங்க குடும்பங்கள் வாழும். எத்திராம சொல்றீங்க. இதுதாங்க அவர் ஆண்டோட சத்தமா இருக்கிறது. விட்டு தான் அந்த பிள்ளை இறந்து போயிருக்குங்க. ஆண்டவர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டாரு, அங்கே தண்ணீர் ஆண்டவர் கொடுத்தாருங்க. அந்த 2 இடத்துல தண்ணி இருக்குது, கசப்பாக இருந்தது. அங்கே ஒரு மரத்தை வெட்டி போட்டு ஆமென் ஆண்டவர் மதுரமாக கர்த்தர் மாட்டினார். எலிசா காலத்தில் அங்கே தண்ணி இருக்குது, அந்த தண்ணி குடிச்செல்லாம் சாகுறாங்க. அங்கே உப்பு கலந்து அந்த இடத்துல போடுறாங்க, அந்த தண்ணி ஒரு குடிக்கிற தண்ணியாக மாற்றப்படுகிறது. இங்கே தண்ணி இல்லை, ஆண்டவர் ஒரு புதிய வழிகளை திறந்து புதிய தண்ணீரை காண்பிக்கிறார். இன்னொரு இடத்துல அதே பிரச்சனை தான், தண்ணீர் இல்லாத பிரச்சனை. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதே சம்பவம் தான். இங்கே ஒருத்தர், இங்கே 2 பேர் தான் இருந்தாங்க. குழந்தைக்கு தண்ணி இல்லை, அங்கே ஒரு தேசத்துக்கு தண்ணி இல்லை. பாருங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்னால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எத்தனை பேராம சொல்றீங்க? பக்கல் சொல்லுங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழை காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு தண்ணீர்னால நிரப்பப்படும். சொல்லுங்க, நீங்கள் சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பேங்க்கு பக்கமாக போக மாட்டீங்க, ஏடிஎம் கார்டும் வச்சுக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் பையிலலாம் காசு இருக்கும், உங்கள் பீரோலாம் காசு இருக்கும். எது விடாமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் கடைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பையா வச்சுருப்பாங்க. என்ன பையங்க? நானும் அதான் சொன்னேன், எஸ்ரே நீ ஒரு சுருக்கு பை வாங்கி வச்சுக்கோ. சுருக்கு பை வச்சுருக்க பையெல்லாம் பார்த்தோன்னா எப்பவுமே காசு. ஆமே, எங்கள் அம்மா பையெல்லாம் போய் பார்த்தோன்னா அப்படியே தூங்கினே இருப்பாங்க. எங்கள் அம்மா ஆணு கொட்டாய் விட்டு தூங்கும், கொசு கூட உள்ளே போயிட்டு வந்துடுங்க. ஆனால் கையை வச்சு லைட்டாக இப்படி உருவினா போதான் அப்படி முடிஞ்சுப்பாங்க. அது உள்ள நீங்கள் பெரிய பாம்பு டைனோசர் கூட உள்ளே போயிட்டு வந்துடுறான். நம்மளாம் படுத்தோடனே தூக்க வர மாட்டுது. எங்கள் அம்மா எதனா ஒரு வண்டியில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் எதில் போனாலும் உட்காந்தோடனே தூக்கிடுவாங்க. ஒரு நாள் எதுக்கோ இந்த பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் காரில் போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது இந்த வெங்கம்மாங்க கிட்ட வரும்போது எங்கள் அம்மா இப்படி உட்காந்துச்சு பாருங்க. அதுக்கு சளி வந்து துப்பிடுச்சு. பக்கத்தில் ஒரு பைக்கர் வந்தேன் பார்த்தீங்களா? காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், உன் மூஞ்சி ஃபுல்லாக தண்ணீர்னால் நிரப்பப்படும். அவன் மூஞ்சி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அவன் விட்டானா, அவன் வேகமாக துரத்தின்னு வரான். வண்டி நிறுத்து. நான் எதுக்கு நிறுத்தணும்? நான் உங்ககிட்ட சண்டை போட போகிறேன். எதுக்கு சண்டை போட போகிறேன்? உன் கார்லேருந்து காற்றையும் காண மாட்டேங்க, மழையும் காண மாட்டேன்னு சொல்லிட்டு வெறி தண்ணீராக வந்து மூஞ்சி நிரப்பிடுச்சு. ஏங்க, நான் எங்கள் வீட்டில் நானா கொலா போட்டு வச்சுருக்கேன். நான் எதுவும் பண்ணலைங்க, நான் வண்டி ரோட்டில் பார்த்தேன். நீ வண்டி நிறுத்த போகிறே இல்லையா சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வரான். இவங்க துப்பும் போது நான் கண்ணாடி பார்த்துட்டேன். எப்போ நம்மளுக்கு 3 கண்ணு காரில், ஒரு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு, எது நடந்தாலும் நம்மளுக்கு தெரியும் பாருங்க. அல்லேலூயா. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது கூட கவர்மெண்ட் சிஸ்டர் துப்புனாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓட்டினே கேட்டேன், கவர்மெண்ட் சிஸ்டர். அவங்க கொஞ்சம் ஹைலைட்டு இப்படி எடுத்து இப்படி தீ போட்டாங்க. சரி பரவாயில்ல, அதுவும் நான் வண்டி ஓட்டின்னு நோட் பண்ணிட்டேன். நான் பின்னாடிக்கு தெரியாது நினைக்கிறீங்க, நம்ம எல்லாம் தெரியும். எங்கள் அம்மா துப்புறதே நான் பார்த்தேன் கண்ணாடியில். அவன் மூஞ்சி நிரம்புன்னு நான் பார்த்தேன். செம்ம கோமா துரத்துன்னு வரான். வண்டி நிறுத்த போறீங்கன்னு கேட்டான். பாரு, நான் வண்டி ஓட்டின்னு போகிறேன், நான் துப்புல, எது இருந்தாலும் பின்னாடி சண்டை போட்டுன்னு போ. நானும் வண்டி ஓட்டுன்னு போகிறேன், அவனு சண்டை போட்டுன்னு போகிறான். எங்கள் அப்பா எங்கள் அம்மால ஏம்பா சாரிப்பா. அடுத்த வாட்டி நான் நல்ல தண்ணியில் வாய் குடிச்சு உயிரம்பா.
அவனும் விடுற மாதிரி தெரியல, நானும் வண்டி நிறுத்துற மாதிரி தெரியல. எதுக்கு நம்மளுக்கு வம்பு? அது மாதிரி நடந்தது பாருங்க. அதனால நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா, என் காரில் வந்தீங்கன்னா, யார் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, இரும்புல வந்துச்சுன்னா, என்ன துப்புரமே தான் வண்டி நிப்பாட்ட சொல்லுங்க, நான் ஓரமாக நிப்பாட்டுறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, வாய்க்கால்கள் நிரப்புங்க. நீங்க எப்படி வரும் ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்புவார். நீங்கள் ஒன்னே பண்ண தேவையில்ல, நீங்கள் வாய்க்காலை வெட்ட வேண்டும். நீங்க வாய்க்காலை வெட்ட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்க எப்படி வரும் ஏதா வரும் தெரியாது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தருவாரு, நிரப்பி தருவாரு, நிறைவாகவும் தருவாரு. எத்தனை பேர் உங்களுக்கு விளங்குது? சோதன் தாத்தா அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, வாய்க்காலை வெட்டுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாய்க்காலை வெட்டுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புவாரு, நிரப்பியும் தருவாரு. உங்க வீடு கட்டுக்கிற காரியமா இருக்குதா, வீடு கட்டுற காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி நடக்கும் தெரியாது, கல்யாணம் பண்ற காரியமா எப்படி நடக்கும் தெரியாது, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டீஸ் அடிங்க. பிள்ளைகளுக்கு போயிட்டு ஸ்கூல் போய் படிக்கணுமா, போயிட்டு அட்மிஷன் போட்டு சேர்த்து வைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் எதனா ஒரு முயற்சி எடுத்து பாருங்க, கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். நம்ம முயற்சி எடுக்காமல் எப்படிங்க வாய்க்க செய்வார்? நம்ம முயற்சி எடுக்கணும் பாருங்க. பிள்ளைகள் நீங்கள் என்ன படிக்க வேண்டும்? ஐஏஎஸ்ஸாக படிக்கணுமா, ஐபிஎஸ்ஸாக படிக்கணுமா, கலெக்டராக வருமா, மேன்மையாக வரும் என்று முதல்ல ஒரு அடி எடுத்து வைச்சு பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா, நீங்கள் வாய்க்காலே வெட்டாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் சோம்பலாக இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க சும்மா இருக்காதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோபிக்கிட்ட சொன்னேன், கோபி நாம் சேர்ந்து எதனா ஒரு பிசினஸ் பண்ணலாமா? சொன்னேன், பண்ணலாம்னா அப்படி சொல்லியிருக்கிறான். ஏன்னா அவன் நிறைய தாளந்தில் இருக்குது பாருங்க. சொல்லு கோபி, என்ன ஒரு பிசினஸ் பண்ணலாமா சொல்லு. என்ன ஒரு இடத்துல அந்த டீ பாய் ஒன்று போட்டுடலாமா? டீ பாய் இல்லைன்னா அந்த கரும்பட்டி காப்பிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பண்ணி இதில் ஒரு பிஸ்னஸ் பண்ண இருக்குது பாருங்க. ஆண்டு நிறைவாக கொடுக்கும் பொழுது இன்னும் சந்தோஷமாக ஆமென் நம்ம ஊழியத்தை செஞ்சுட்டு போனோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, வாய்க்காலை வெட்டுங்க. வாய்க்காலை வெட்டுங்க, நிச்சயமாக நிரப்புவாரு, நிச்சயமாக தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க சும்மா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. மேன்மையான காரணத்தை யோசிங்க, மேன்மையான காரியத்தை சிந்திங்க. அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. வாய்க்காலை வெட்டுங்க, கர்த்தர் நிச்சயமாக நிரப்புவா. நம்ம வாய்க்காலை வெட்டாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடாம நம்ம சங்கீதத்தில் பார்த்த மாதிரி நான் ஆழத்திலிருந்து நான் நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் எனக்கு செவி சாய்க்கிறா. சொல்லுங்க, நான் ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் எனக்கு செவி சாய்ப்பார், எனக்கு பதில் கொடுப்பார். ஆபிரகாமுடைய குழந்தை ஆகாருக்கு ஆமென், ஆபிரகாமுக்கு காது கேட்கல, தூரமா இருக்காங்க. சாராளுக்கும் காது கேட்கல, தூரமா இருக்காங்க. ஈசாக்கு பிறந்துட்டாரு, ஈசாக்கு கேட்கல, தூரமா இருக்காங்க. ஆனால் படிச்ச தெய்வத்துக்கு கேட்குதுங்க. உங்களுடைய சத்தத்தையும் உங்களுடைய கதறலையும் எந்த மனிதர்களுக்கு கேட்கலானோ உங்களை படிச்ச ஆண்டவருக்கு தெரியுங்க. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்பாருங்க, உங்களுக்கு செவியை கொடுப்பாருங்க. நீங்க சும்மா இருக்க தேவையில்ல, ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிட வேண்டும். வாய்க்காலை வெட்ட வேண்டும். ஆண்டவர் தண்ணீரினால் நிரப்புவார், சந்தோஷத்தால் நிரப்புவார், மகிழ்ச்சினால் நிரப்புவார், மேன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். நீங்க வாய்க்காலை வெட்டாம ஜெபம் பண்ணாம கர்த்தரை துதிக்காம எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, என் வாழ்க்கையில ஒரு மேன்மை கிடைக்குமா, நிச்சயமா கர்த்தர் கிடைக்காது. நீங்கள் விசுவாசமா வாய்க்காலை வெட்டுங்க. நான் ஜெபத்தில் வாய்க்காலை வெட்டுவேன். என் குடும்பம் எப்படி இருக்கும் என்று வாய்க்காலை வெட்டுங்க. நீரோடைகளுக்கு உருவாக்குங்க, ஆண்டவர் நிரப்புவாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. அல்லேலூயா. அதான் சொல்லுவேன், உங்களுக்கு சுருக்கு பைய இல்லாதங்க சுருக்கு பைய வாங்கி வச்சுக்கங்க. இல்லை சுருக்கு பை வச்சுக்காதுங்க, நெச வாங்கி. அல்லேலூயா. எஸ்தர் வந்து மணி பர்ஸு கேட்டுனே இருக்குது, மணி பர்ஸு கிழிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு ஜபத்துக்கு போன, ஒரு வீட்டு பிரதேச ஜபத்துக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தாங்க. அதில் பார்த்தோன்னா நம்ம பர்ஸு கொடுத்தாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு பர்ஸ் இருந்தனால அந்த பர்ஸை தூக்கி எஸ்தர் கொடுத்துட்டேன். கர்த்தர் நல்லவர். விசுவாசமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, பாக்கிட்ட டைலர் கொடுத்தாச்சிங்கன்னா பெருசாக தையுங்க. பாக்கிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சு தையுங்க. ரெடிமேட் சாட்டை என்ன பண்ண முடியும், வரதான் வரும் பாருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து நல்ல ஒரு கருத்து சொன்னார், கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அவர் தான் ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு பாருங்க. விசுவாசமாக ஆவிக்குரிய சட்டையை நான் சொன்னது எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆவிக்குரிய சட்டை நான் பார்க்குறேன். ஒரு பாஸ்டருக்கு முடியல இப்படி நடிச்சிட்டு இருக்குது. என்ன பேர் உங்களுக்கு நடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் அன்றைக்கி பார்க்கும்போது இப்போ ஒரு போன வாரத்தில் பிரதர் கொஞ்சம் வயசான மாதிரியாக சொல்லிட்டு வந்தேன். அது அவர்கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை பார்க்குறேன், ஃபுல்லாக டை அடிச்சு வச்சுருக்காரு. மீசு ஃபுல்லாக டை அடிச்சு வச்சுருக்காரு. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பேன். 100 வயசானாலும் முடி சொல்லுங்க. 100 வயசானாலும் நினச்சிருந்தாலும் சொல்லுவார் சொல்லுங்க. 100 வயசானாலும் கருப்பாக இருக்க மாட்டீங்க, முடி நரிக்காது. 100 வயசானாலும் தோல், 100 வயசானாலும் சொல்லுங்க. 100 வயசானாலும் முடி நரிக்காது, கொட்டாது, பல்லு கொட்டாது, தோல் சுருங்காது. அப்படி முடி நரைச்சிச்சுன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்? நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்க? டை வச்சுங்களா? நான் அது இல்லை, முடி நரைச்சிட்டாலும் அது ஒரு வசந்தை நான் வச்சுருக்கேன். கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறங்க. நான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் பழுதாகப்படுகிறான், வயதாகப்படுகிறான். எது பேர் அவன் சொல்றீங்க? முடி நச்சுனா இந்த வசந்த காமிப்பேன். எனக்கு உள்ளான மனுஷன் எளிமையாக தான் இருக்கிறான். எது பேர் அவன் சொல்றீங்க? எளிமையாக தான் இருக்கிறார். எது பேர் அவன் சொல்றீங்க? அல்லேலூயா. தர்ம தாத்தா வயசானாலும் அவர் எளிமையாக தான் இருக்கிறாரு. காலையில் ஜபத்துக்கு 6 மணி ஆகிட்டாலும் வேகமாக ஓடியார். நான் ஜோம் பண்ணின்னு உட்காந்து தியானிச்சு நிற்கிறேன். கது திறக்க டங்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா தாத்தா. நான் நினச்சேன் தேவ தூதர் நினச்சா, அப்புறம் பார்த்தா தாத்தா. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அவர் ரொம்ப எளிமையாக இருக்காரு பாருங்க. தாத்தா ஒரு காரியத்தை சொன்னார். ஆயா தான் சொன்னாங்க, தாத்தா எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தார்னா எதுனா ஒரு பொருள் வாங்கின்னு வந்து எனக்கு கொடுக்காம இருக்க மாட்டார். எது சாப்பிட்டு வந்தாலும் எனக்கு கட்டினு வந்து கொடுப்பாரு. அல்வாவும் எது அவங்க பெருமை சந்தோஷமாக சொல்கிறாங்க பாருங்க. எது சாப்பிட்டு வந்தாலுமே எனக்கு எட்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. நானே எஸ்தருக்கு சொல்லியிருக்கிறேன், நான் வீட்டில் வெளியில் எது சாப்பிட்டு வந்தாலுமே ஃபோட்டோ எட்டுன்னு வந்து ஃபோனு கொடுப்பேன், பார்த்துக்கா. கருத்து நல்லவராக இருக்கிறார். அப்போ வாய்க்காலை வெட்ட வேண்டும். 2 இடத்துல பார்த்தோம். தண்ணி இருக்குது ஆனால் கசப்பாக இருக்குது. மதுரமா கர்த்தர் மாட்டினார். 2 இடத்துல தண்ணீர் இல்லை, வாய்க்கால வெட்ட சொல்றாரு, நோக்கி கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது ஆனால் கசப்பா இருக்கிறது போல இருக்குதா? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கிற வாழ்க்கை கர்த்தர் இனிப்பாக கர்த்தர் மாற்றுவார். என் பிள்ளை இருக்குது, ஆண்டவர் எனக்கு பிள்ளை கொடுத்துருக்காரு, ஆனால் என் பிள்ளை நிமித்தமாக என் வாழ்க்கை கசப்பா இருக்குது. எனக்கு கணவர் கொடுத்திருக்காரு, என் கணவன் நிமித்தமாக என் வாழ்க்கை கசப்பா இருக்குது. மனைவி கொடுத்திருக்கிற ஆண்டவர், மனைவி நிமித்தமாக என் வாழ்க்கை கசப்பா இருக்குது. என் குடும்பம் கொடுத்திருக்காரு, என் குடும்ப நிமித்தமாக என் வாழ்க்கை கசப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது, ஆனா கசப்பாவும் இருக்குதுன்னு நினைத்து கொண்டு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. உங்ககிட்ட இருக்கிறதே கசப்பை மாற்றி இனிப்பாக மாற்றுகிறது. தண்ணி இருக்குதுங்க ஆனா கசப்பா இருக்குதுங்க. உங்க வாழ்க்கை இருக்குதுங்க ஆனா கசப்பா இருக்குதுங்க. பணம் இருக்குதுங்க ஆனா கசப்பா இருக்குதுங்க. தேவைகள் இருக்குதுங்க, குடும்ப சொந்த பந்தங்கள் இருக்குதுங்க ஆனா கசப்பா இருக்குதுங்க. இருக்க கசப்பை கர்த்தர் மாற்றி இனிப்பான காரியங்களை கர்த்தர் மாற்றுவாராக. இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றுவாரு, இல்லாத காரியத்தை கர்த்தர் கொடுப்பாரு. தண்ணீர் இல்லை, தண்ணீர் கொடுக்க இருக்கிற தண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறாரு. இருக்கிற ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாத கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறாரு. இல்லாத ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டாரு. அந்த 2 இடத்துல இருக்கிறத கர்த்தர் மாற்றுகிறாரு, இந்த 2 இடத்துல இல்லாததை கர்த்தர் கொடுக்கிறாரு. இருக்கிற காரியத்தையும் கர்த்தர் உங்களை மாற்றுவாரு, இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நேரம் கடந்துடுச்சு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரம் கடந்தனால ஒரு சில காரியங்களை மாற்ற சொல்லிட்டு நான் வேகமாக முடிக்க பிரயாசப்படுகிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீரை கர்த்தர் திராட்சை ரசமாக மாற்றுறாரு. வெறும் தண்ணீரை கானான் ஊரில் கலிலேயாவில் உள்ள கானான் ஊரில் கல்யாண வீட்டில் வெறும் தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றுறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரியல, பொண்ணு வீட்டுக்கும் தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்கும் அவங்க தேவைகள் தெரியல, பொண்ணு வீட்டுக்கு தேவைகள் தெரியாமலேயே கர்த்தர் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரு. உங்களுடைய தேவைகள் உங்களுக்கே தெரியாம அநேக தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியாம அநேக பாதுகாப்பை கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு எண்ணத்துக்கே வராத அநேக தேவைகளை கர்த்தர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி மகிமை பொறுத்துங்க. அங்கேயும் தண்ணீர் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க மாட்டுக்கிறத பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தண்ணி இருக்குது. அந்த அந்த ஒரு சமரியா அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு தண்ணி ஆண்டவர் கேட்குறாரு, நான் கொடுக்குற தண்ணீர் உங்களுக்கு தாக எடுக்காது சொல்றாரு. கிணறு ஆழமாகுது, உங்ககிட்ட பாத்திரம் எதுவுமே இல்லையே. ஆண்டு சொல்றாரு, நீ கொடுக்குற தண்ணீர் மீண்டும் தாக எடுக்கும், நான் கொடுக்குற தண்ணீர் மீண்டும் உங்களுக்கு தாக எடுக்காது. நான் ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படியே பேசினவன்ட்டு உன் புருஷனை போய் கூட்டினாமா சொல்றாரு. இந்த அம்மா தலை சுரிஞ்சு சொல்லுது, எனக்கு புருஷன் இல்லை. ஆண்ட சொல்றாரு, நீ 5 பேர் 4 பேர் கூட இருந்த, இப்போ உனக்கு புருஷன் நீ உண்மையை ஒத்துக்கொண்டாய். அங்கே தீர்க்கதரிசனமா ஆண்ட சொல்றாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு பாவமான ஒரு தாகம் இருந்தது, பாவமான ஒரு தாகம் இருந்தது. ஆண்டவர் அந்த தாகத்தை மாற்றி ஜீவ தண்ணீரை கர்த்தர் நிரப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரமல்ல, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாத்திராகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஓராபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன், அந்த கண்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் கர்த்தா கவுனிங்க. இங்கே தண்ணீர் பிரச்சனை தான். மோசை என்ன சொல்றாரு, ஆண்டவர் நான் அந்த கண்மலை மேல வந்து நிற்பேன், அந்த கண்மலையை அடி. சொல்லுங்க, கண்மலையே. ஆண்டவர் எங்க வந்து நிற்கிறாரு? கண்மலை மேல் நிற்கிறாரு. நின்ற பிறகுதான் அடிக்க சொல்றாரு. இது 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதே நீங்க என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னாகும் 20:8 வாசிங்க. அங்க கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தண்ணீரத்தில் இந்த தண்ணீரை கொடுக்கும். கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. அல்லேலூயா. இப்படி நீ அவர்கள் கண்மலையில் இந்த தண்ணீர் புறப்பட்டு பண்ணின சபையாருக்கு அவர்கள் மிருகங்களுக்கு குடிக்க கொடுப்பாய். யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் கண்மலையை அடிக்க சொல்றாரு. என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் கண்மலையை பார்த்து பேச சொல்றாரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தடவை அடிக்கப்பட வேண்டும், மற்ற தடவை அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ஒரு தடவை அடிக்கப்பட வேண்டும், மற்ற தடவை அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அந்த இடத்துல மோசே நீ அடிப்பா சொல்றாரு, இந்த இடத்துல பேசுப்பான்னு சொல்றாரு. இவருக்கு பேசுறது பதில் அடிச்சிருவாரு. அதனால தான் இவர் பாலும் தேன் ஓர தேசத்தில் போக முடியல. எல்லாம் நிலோட்டமான காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாக வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீரூற்றாக வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்பமாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவியார் நினைப்பு குருந்தியர் 1 குருந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க, நான் முடிச்சிடலாம். 1 குருந்தியர் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து. இப்படி இருக்க சகோதரரே, எவைகள் அறிய வேண்டும் என்று என்னவென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பணத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலையாக கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும், மற்ற தடவை அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரின் எழுப்பினார் என்று உன் வாயிலை அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். உங்களுக்காக எனக்காக மீண்டுமாக கல்வாரி சிலுவையில் போயிட்டு மீண்டும் அவர் அறிக்கைப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரே தடவை கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரே தடவை அவர் பலியானார். கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு முள்மூடி சுடப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிக்கை செய்து நாம் சுகத்தை ஆசீர்வாதத்தையும் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. திருவிழாம சொல்றீங்க. எந்த ஒரு ஜெபம் பண்ணாலுமே நாம் சொல்றோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டுதல் செய்கிறோம். நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டுதல் செய்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசே போ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால
என் கையின் பிரயாசங்கள் நல்லா இருக்கும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் முன்னோர்கள் செய்த எல்லா சாபங்களையும் உடைக்கிறேன், எல்லா வியாதிகளையும் உடைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் சுகமா இருப்பேன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அநேக சாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காது இருப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் மேன்மையாக இருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லி சொல்லி தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டாம். அவர்தான் கண்மலையாக கிறிஸ்து. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று, எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்மலையாக கிறிஸ்து, அல்லேலூயா. கண்மலையாக கிறிஸ்து, அல்லேலூயா. அவர் தாங்க கண்மலையாக கிறிஸ்து. மாறாவும் தண்ணீரை மாற்றினவர். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் ஆவியாக இருதயத்தில் இருக்கிறார். நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது அவரோடு கூட நாம் இணைந்து விட்டோம். வேதம் சொல்லுகிறது, வேசியோடு இணைந்திருக்கிறவன் வேசியோடு ஒரே மாம்சமா இருக்கிறான். ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரோடு இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறார். நானும் இயேசுவும் வேறு வேறு ஆள் அல்ல, நானும் இயேசு ஒன்றா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் இயேசு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்குள்ளாகவும் கிறிஸ்து உங்களுக்குள்ளாகவும் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாகவும் இருக்கீங்க. மீண்டுமாக சொல்கிறேன், கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். எல்லாரும் அறிக்கை சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். எனக்குள்ளாக இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளாக, நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை அறிக்கை செய்து விசுவாசிக்கிறீங்களா? உங்க உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்ந்து ஓடும். ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்ந்து ஓடும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த 3 இடத்துல 2 இடத்துல மாறாவு நீரை கர்த்தர், ஆமென், கசப்பான் நீரை மதுரமா கர்த்தர் மாற்றினார். ஆமென். எலிசா காலத்தில் இருந்த கெட்டு போன தண்ணீரை, சாக போன தண்ணீரை கர்த்தர் உப்பை போட்டு அந்த நல்ல தண்ணீராக கர்த்தர் மாற்றினார். பெரிய பிரச்சனைகளுக்கு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கு உங்க பக்கத்திலேயே தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வாயிலே தீர்வை வைத்திருக்கிறார். நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் மேன்மையா இருப்பேன், நான் உண்மை ஊழியத்தில் கர்த்தரை என்னை பயன்படுத்துவார், என்னை கொண்டு கர்த்தரை பெரிய காரியங்கள் செய்வார். இதோ உங்க வாயின் வார்த்தையை நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். பிசாசானுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்காம அவனால வர முடியாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல வாயின் வார்த்தையில உனக்கு இடம் கொடுத்துட்டு அவன் உள்ள வந்துருவான். இடம் கொடுக்காதீங்க. நூலால கூட இடம் கொடுக்காதீங்க. நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லாதீங்க, பேசாதீங்க, இடம் கொடுக்காதீங்க, உள்ள வந்துருவான். அல்லேலூயா. அந்த 2 இடத்துல தண்ணீர் இல்ல. ஆகாருடைய குழந்தைக்கு தண்ணீர் இல்ல, ஒரு தேசத்துக்கு தண்ணீர் இல்ல. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்கப்பா. வாய்க்காலுக்கு வெட்டுங்க. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். நீங்க வாய்க்காலை வெட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடுங்க, ஜபத்தில் ஆழமா போங்க. மேலோட்டமான ஜபங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்ல. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு நேரத்தோடு ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஏசப்பா, எங்களை ஜீவனோடு பாதுகாத்திருக்கீங்களே, ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கீங்களே, ஏசப்பா நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. கண்மேலாக கிறிஸ்து எங்களுக்குள்ளாக இருக்கீங்களே ஏசப்பா, எங்களை அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவரே, எங்க வாழ்க்கையை ருசி உள்ள திராட்சை ரசமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். மாற்றுங்கப்பா. ஆமென். என் பிள்ளைகளின் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாக கசப்பாக காணப்படுகிறது. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஐயா, எனக்கு இருக்கு, ஆனா அது கசப்பாவும் இருக்குது ஆண்டவரே. மாறா தண்ணி இருக்குது, ஆனா கசப்பாவும் இருக்குது ஆண்டவரே. ஆமென். எனக்கு வாழ்க்கை குடும்பம் இருக்குது, ஆனா கசப்பா இருக்குது ஆண்டவரே. மனைவி நிமித்தமாக கசப்பா இருக்குது, என் கணவன் நிமித்தமாக கசப்பா இருக்குது, என் பிள்ளைகள் நிமித்தமாக கசப்பா இருக்குது, என் சொந்த பந்த நிமித்தமாக கசப்பா இருக்குது ஆண்டவரே என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கசப்பெல்லாம் மாற்றி மதுரமாக கர்த்தர் மாற்றுவார். மதுரமான இனிப்பான வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் கொடுப்பாராக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே,
வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி முழுகணுமே, நிரம்பி நிரம்பி வழியணுமே, நீந்தி நீந்தி முழுகணுமே, மிதந்து மிதந்து மிதக்கணுமே, ஜீவ தண்ணி போதகரே வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, அது ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வினுரிசை வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், அந்த உள்ளத்திலே ஜீவத்தண்ணீர் நதிகள் பாய்ந்து ஓடும். நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு நாள் உங்களுக்கு தாகம் எடுக்காதமா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பை கர்த்தர் மாற்றுவார், இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, வாய்க்கால வெட்ட வேண்டும், நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும், அனுதினம் ஜெபிக்க வேண்டும், அனுதினம் நோக்கி கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை நிரப்பப்படும், நிரம்பி வழிந்தோட செய்வார், ஆசீர்வாதமாக கர்த்தர் நிரப்புவார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, எங்களோட கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில அப்பா உம்முடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விட்டேன். இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு உம்முடைய ஜனங்களை இருதயத்தில் ஐயா தொடும்படியாக, ஊடுருவி பாயும்படியாக, இதை தியானிக்கும்படியாக, இந்த வார்த்தை இங்கே கேட்டு இங்கே விட்டுட்டு போகாதபடிக்கு உங்க வாழ்க்கையில அப்படியே பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிமையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம், பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறோம், பாதுகாப்பாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வெயில் காலங்களில் முதியோர்களையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் கிராம மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாப்பாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுசி நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்ல, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். God bless you.